ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் எழுத்துத் தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 70,000க்கு மேலே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா 4th மே அன்னைக்கு தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 24 மே தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் போஸ்டிங் எடுக்கிறாங்க. அதில் வந்து பாருங்கள் அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 10 லட்ச ரூபா பெர் ஆனம்க்கு வந்து சேலரியாக வந்து வரும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா 70,000 80,000 பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். அதே கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 15 லட்ச ரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். சீனியர் கன்சல்டன்ட்டுக்குலாம் 25 லட்ச ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 150 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 750 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து இருக்கும். ஸோ டெல்லி, மும்பை, சென்னை இந்த 3 லொக்கேஷனில் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னை வந்து இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அசஸ்மெண்ட் இல்லைனா குரூப் டிஸ்கஷனு அப்படி இல்லைனா ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிக பேர் அப்ளை பண்ணால் தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸில் வந்து 1 by 1 வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 22 அதிகபட்சமாக 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ 1 இயர் வந்து பார்த்தோன்னா இந்த அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 28 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 22லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 4 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 54 வேகன்சி வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து பாருங்கள் அசோசியேட் கன்சல்டன்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதில் நியூ டெல்லியில் வந்து பாருங்கள் போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மும்பையில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பார்க்கலாம். சென்னை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சென்னைக்கான போஸ்டிங் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐடி சப்போர்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஐடி சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 23 வேகன்சி இருக்குது. அதே கன்சல்டன்ட்டில் வந்து பாருங்கள் ஐடி சப்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா 19 வேகன்சி இருக்குது. சீனியர் கன்சல்டன்ட்டில் வந்து பாருங்கள் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்கில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த போஸ்டிங்கான இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க குவாலிஃபிகேஷனில். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் இப்போ நான் சென்னை லொக்கேஷன் சொன்ன பற்றில அதில் வந்து பாருங்கள் ஐடி சப்போர்ட்டுக்கலாம். பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிசிஏ பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். இதில் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுபடி தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த இதில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா போதும் 1 இயர். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் 4 இயர்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கான இதுவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேலரியுமே வந்து உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா 10 லட்சம் வந்து பார்த்தோன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் 15 லட்சம் வந்து 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 25 லட்சம் வந்து பார்த்தோன்னா 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.